வெளிப்புற மணிபந்த வர்மத்தை மட்டும்தான் இயக்கிறோம். மகராசனம் 2ல் உட்புறம் வெளிப்புறம் 2த்தையும் இயக்கிறோம். அதனால் அது இடத்த விட்டு அசையக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் இங்கே பாருங்கள். இப்போ நிலை 1 செய்கிறோம். இப்போது இந்த நிலை 1 செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே பாருங்கள், எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். கவனம் எங்கே இருக்கணும்? கீழே எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம்? சர்விக்கல் அப்பர் போர்ஷன். இங்கே தான் கவனம் இருக்கணும். நிலை 1 2 காலை நீட்டிக்கிட்டு 2 காலை என்ன பண்ணுறோம்? மகராசன பயிற்சி பண்ணும்போது 2 காலம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம்? 2 காலம் ஏன் சேர்ந்த நிலைன்னு சொல்கிறோம்? 2 காலையும் ஒன்று சேர்த்தா உள்பக்கம் எந்த பகுதி? இது எந்த பகுதி? முதுகு தண்டுவடம் தானே சொல்கிறோம் நம்ம. இதானே முதுகு தண்டுவடம். அப்போ முதுகு தண்டுவடம் பகுதி நல்லா 2 காலையும் சேர்த்து அழுத்திக்கிறீங்க. அழுத்தினாலே ஸ்பைனல் கார்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடம்புலேருந்து 45 டிகிரி சின்புத்திரை வச்சுட்டிங்கன்னா மைண்டு கான்சன்ட்ரேஷன் வந்துடும். கண்கள் ஏற்கனவே மூடிட்டீங்க, ஆல்ஃபா நிலைக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான். வெளிமணிபந்த பருமத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இப்போது தலை ரைட்டில் போகும்போது உடம்பு லெஃப்ட்டில் போகும். உடம்பு லெஃப்ட்டில் போகும்போது தலை ரைட்டில் போகும்போது கவனம் முழுக்க எங்கே இருக்கணும்? நிலை 1ல் C1 C2 C3 அதை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுறோம். வேறு எதுவுமே வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுங்க. கவனம் அங்கத்தான் இருக்கணும். நிலை 2 காலம் மடிச்சுக்கிறோமா? இப்போ 2 காலம் மடிச்சுக்கிட்டு ரைட்டு லெஃப்ட் திரும்பும்போது பாருங்கள், சர்விக்கல் லோயர் போர்ஷன் கவனம் அங்கே வந்துடணும். C4 C5 C6 அண்டு C7 கழுத்தின் கீழ்ப்பகுதி நிலை 2ல் கவனம் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக அந்த பயிற்சி பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்தந்த இடம் மட்டும் ஆக்டிவேட் ஆகிறது நீங்கள் நல்லா உணரலாம். மகரிஷியினுடைய ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். மகரிஷி சொல்கிறார் பாருங்கள், இந்த மகராசன பயிற்சியை நான் முதலில் செய்து பார்த்துவிட்டு கொடுப்பதற்கு முன்னால் பல தடவை இந்த பயிற்சியை செய்து பார்த்தேன். மகராசன பயிற்சி ஒவ்வொரு நிலையிலும் செய்யும் பொழுதும் முதுகு தண்டுவட பகுதி கர்ணையாக திரும்புவதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் பாருங்கள். ஒரு வீடியோவில் ஒரு ஆடியோ இருக்கும், சொல்கிறார் பாருங்க மகரிஷி. இதுதான் கர்ணையாக திரும்புறது தான் பார்ட். நிலை 1 வந்து C1 C2 C3. நிலை 2 வந்து C4 C5 C6 அண்டு C7. அடுத்தது நிலை 3. நிலை 3 பாருங்கள், அடுத்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். மார்பு பகுதியினுடைய பின்பகுதி தொராசிக் 1 2 3 4 5 6. இதை பண்ணும் பொழுது காலை நம்ம என்ன பண்ணுறோம்? நிலை 3 பண்ணும்பொழுது கால் என்ன பண்ணுறோம்? என்னங்க? வலது கால் எடுத்து இடது கால் மேலே வச்சுக்கிறோம். கால் மேலே கால் வச்சா போருமா? என்ன பண்ணணும்? கால் நீட்டுங்கய்யா. கால் வெறுமை நீட்டுங்க போகிறோம். இப்போ நிலை 3 பண்ணுங்க. கால் மேலே கால் விடுங்க. வெறுமை கால் மேலே போடுங்க. இப்படி கால் மேலே கால் ஏன் போட சொன்னார் மகரிஷின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலை 3 செய்யும் பொழுது மார்பின் இந்த இடம் பின்பகுதி T1 T2 T3 T4 T5 T6. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? நுரையீரல், இருதயம் இருக்குல்ல. நீங்க கால் மேல கால் போடும்போது எதை அழுத்துறீங்க? S4 கோச்சு S5 கோச்சை தான் அழுத்துவீங்க நீங்க. S4 S5 என்னது? லங்ஸு. S4 லங்ஸு, S5 வந்து ஹார்ட். அதனால தான் கால் மேலே கால் போடுறோம். நீங்கள் வெறுமை கால் மேலே கால் போட சொன்னாருன்னு வெறுமை சும்மா வந்து ஒரு மேம்போக்காக வெறுமை கால் மேலே கால் போடக்கூடாது. நீங்கள் அழுத்துறது பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த தான் அழுத்துவீங்க. இந்த காலை போடும்போது இங்கே S4 S5 அழுத்துவீங்க. இந்த காலை போடும்போது இங்கே S4 S5 அழுத்துவீங்க. நீங்கள் நல்லா அப்படி லாக் பண்ணணும் காலை. அப்போ தான் அந்த டாப்ளர் சிஸ்டமும் பெரிபெரல் ஹார்ட்டும் வேலை செய்யும். கால் மேலே கால் போடுறதுக்கு காரணமே வந்து அதுதான். அப்போ நிலை 3 செய்யும் பொழுது T1லேருந்து T6 மார்பின் மேல் பகுதி. நிலை 4 இப்போ இடது காலை தூக்கி வலது கால் மேலே போடும் பொழுது மார்பின் கீழ்ப்பகுதி T7லேருந்து T12. நிலை 5 என்ன பண்ணுறோம்? நிலை 5ல் என்ன பண்ணுறோம்? வலது கால் எடுத்து இடது கால் மேலே என்ன பண்ணுறோம்? குத்தி வைக்கிறோம் இல்லையா?
அந்த குத்தி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து என்னது, இதுதான் வந்து உப்பு குற்றி காலம் குதிக்கால் வர்மம். அந்த குத்தி வைக்கிற இடத்துக்கு பேர் தான். அந்த உப்பு குற்றி காலமும் குதிக்கால் வர்மம் நேரடியாக எதனோட தொடர்பினை உடையது? முதுகுத்தண்டு லம்பாரோட தொடர்பினை உடையது. லம்பார் அண்டு சயாட்டிகா அதனோட தொடர்பினை உடையது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை இப்படி போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நிலை 5 L1 L2 L3. நிலை 6 இடது காலை தூக்கி வச்சு பண்ணுறோம் இல்லையா, L4 L5 அண்டு சேக்ரம் 1 S1 உள்ளுக்குள்ள வரைக்கும். அப்புறம் நிலை 7 பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஆக்டிவேட் டோட்டல் ஸ்பைன். சைக்கிளிங் பண்ணும்போது முழு முதுகு தண்டுவடத்தை மட்டும் இயக்கலை, இன்னொன்று எதை இயக்கிறோம்? இந்த சைக்கிளிங் எதுக்கு அற்புதமான பயிற்சி? சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி சைக்கிளிங். சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சைக்கிளிங் பண்ணும்போது. சைக்கிளிங் சும்மா வந்து இந்த கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. கையும் காலை அப்படியே அடிக்கக்கூடாது, கையும் சுற்றணும் ரவுண்டு, காலும் அந்த கால் ரவுண்டு வரும் பொழுது இந்த தொடை இது இங்கே வந்து இடிக்கணும், அடிவயிறு. இப்போ ஐயா பண்ண போகிறாரு, இப்போ ஐயா ப்ராப்ளம் இருக்குன்னு செய்ய மாட்டாங்க. கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு சிறந்த பயிற்சி 7வது சைக்கிளிங். ஆமாம், சைக்கிளிங் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பை இறக்கம் சரியா. ரைட், அற்புதமான பயிற்சி. சரிங்களா? இது மகராசனம் 1. மகராசனம் 2. இப்போ முதுகுத்தண்டு மேலேருந்து கீழே வந்தோமா, கழுத்தின் மேல் பகுதி நிலை 1, கழுத்தின் கீழ்ப்பகுதி நிலை 2, மார்பின் மேல் பகுதி நிலை 3, மார்பின் கீழ்ப்பகுதி நிலை 4, மார்பின் இடுப்பின் மேல் பகுதி நிலை 5, இடுப்பின் கீழ்ப்பகுதி நிலை 6. சைக்கிளிங் முழு தண்டுவடம். இப்போது அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், கவுந்து படுத்துக்கிறோமா? இப்போது அது மேலேருந்து வந்தோம், இது அப்படியே கீழே இருந்து மேலே ரிவர்ஸில். இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் போகிறோம் பாருங்கள், கீழேருந்து போகிறோம் பாருங்கள். நிலை 1 செய்யும் பொழுது S1 L5 L4 கீழேருந்து மேலே போகிறோம். இப்போ முதல்ல மேலேருந்து கீழே வந்தோம், இப்போ கீழேருந்து மேலே போகிறோம். S1 L5 L4 இடுப்பின் கீழ்ப்பகுதி நிலை 1. நிலை 2 பாருங்கள், L3 L2 L1 இடுப்பின் மேல் பகுதி. நிலை 3 அதே மாதிரி குத்தி வைக்கும்போது பாருங்கள், கீழேருந்து மேலே போங்க, மார்பின் கீழ்ப்பகுதி T12 T11 T10 T9 T8 அண்டு T7. அடுத்தது நிலை 4 மார்பின் மேல் பகுதி T6 T5 T4 T3 T2 T1. நிலை 5 கழுத்தின் கீழ்ப்பகுதி C7 C6 C5 C4. நிலை 6 கழுத்தின் மேல் பகுதி C3 C2 C1. நிலை 7 என்ன பண்ணுறோம், திருப்பி ஃபுல் ஸ்பைனல் கார்டை ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இந்த மெத்தடில் தான் மகராசன பயிற்சியே பண்ணணும். இந்த மெத்தடில் மகராசன பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்களாம் யார் நீங்களாம் சரக்கலைஞர்களா? என்றும் மார்க்கண்டேயன். என்றும் மார்க்கண்டேயன் என்ன அர்த்தம்? எப்பவுமே 16 வயசு அப்படித்தான் இருப்போம், அவ்வளவு இளமையாக இருப்போம், அவ்வளவு எங்காக இருப்போம் இந்த மகராசன பயிற்சி செய்யும்போது. இப்போ கவனம் 4லேருந்து இப்படி மாறிடுமா? இப்போது கழுத்தின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி, மார்பின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி, இடுப்பின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி, டோட்டல் ஸ்பைனல் கார்டு. ரிவர்ஸில் பண்ணும்போது இடுப்பின் கீழ்ப்பகுதி இடுப்பின் மேல் பகுதி, மார்பின் கீழ்ப்பகுதி மார்பின் மேல் பகுதி, கழுத்தின் கீழ்ப்பகுதி கழுத்தின் மேல் பகுதி, டோட்டல் ஸ்பைனல் கார்டு. இந்த மெத்தடில் தான் மகராசன பயிற்சி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இந்த கடைசி பயிற்சி இருக்கு பாருங்க, இந்த குரோக்கடைல் பண்ணுற பாருங்க, முதலை மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இது எதுக்கு சமம்? கைப்பயிற்சியில் 6ஆம் நிலை யார் 360 டிகிரி சுத்த முடியலையோ அங்கே விட்ட பலனை எங்கே பிடிக்கலாம், இதில் பிடிக்கலாம். அதே 360 தான் இங்கேயும் பண்ணுறோம், அதே 180 இங்கேயும் பண்ணுறோம், அதே இடுப்பு தான் பண்ணுறோம் இங்கேயும். அங்கே விட்டதை இங்கே பண்ணலாம், அங்கேயும் சரியாக பண்ணிவிட்டு இங்கேயும் சரியாக பண்ணிட்டோம்னா நமக்கு போனஸ். அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி. இப்போ இந்த மகராசன பயிற்சி ஐயா பண்ணுறாரு பாருங்கள். இப்போது ஒரு நிமிஷம் இருங்கய்யா, ஒரு நிமிஷம் நேரம் உட்காருங்க. பாருங்கள், எனக்கு சார் எனக்கு மகராசன பயிற்சியெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தூங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல, நமக்கு நேரம் இருக்குல்ல வீட்டில்,
அப்போ தூங்கும் பொழுது, படுக்க போகும்பொழுது, இப்போ ஐயா படுக்கிற பொசிஷன்லேயே படுங்க பாருங்கள், எப்படி படுக்கிறா பாருங்கள். லெஃப்ட் சைடாக ஆர்ட்டை இறக்கிட்டு அதுக்கப்புறம் உடம்பு அப்படி திருப்பிட்டார் பாருங்கள். அதே மாதிரி தூக்கத்துலேருந்து தூங்கி எழுந்துக்கும் போது என்ன பண்ணோம், எழுந்துங்கய்யா. இப்போ அதே மாதிரி எழுந்துக்குங்கய்யா. எழுந்துக்கும் போதும் அதே லெஃப்ட் கை பின்னாடி போயிட்டு ரைட்டு கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஹார்ட் அப்படியே பல்ஜே இல்லாமல் எழுந்துக்கணும். இந்த முறையிலேயே படுத்து இந்த முறையிலேயே எழுந்திங்கன்னா, உடற்பயிற்சியே பண்ணலைன்னா கூட உங்கள் ஹார்ட்டோட லைஃப்பை வந்து 2.25 வருஷம் கூட்டிக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை இப்படி தொடச்சிட்டு அப்படியே நாட்டிடுறோம். அப்படியே வந்து நிறைய வீட்டில் அப்படி தான் பண்ணுறோம். குறிப்பாக ஆண்கள் அப்படி செய்கிறோம். ஆண்கள் ஹாலில் உட்காந்து அப்படி சாப்பிடுவாங்க, 2 ஸ்டெப் அப்படி நகருவாங்க, இப்படி டிவியை பார்த்துக்கிட்டே இப்படி துடைப்பாங்க, அப்படியே நீட்டிடுவாங்க. அப்படியே அவ்வளவுக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் படுக்கிறதும் இந்த பொசிஷனில் தான் படுக்கணும், எழுந்துக்கிறதும் இந்த பொசிஷனில் தான் எழுந்துக்கணும். இப்போ நாங்கள்லாம் டியூன் பண்ணிட்டோம், 25 வருஷமாக டியூன் பண்ணிட்டோம். நைட்டில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எழுந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பாடி லெஃப்ட்டுக்கு போய் தான் எழுந்துக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் செல்லுக்கு ஒரு டியூன் பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். உலகத்திலேயே பெஸ்ட்டு கம்யூனிகேட்டர் எது? நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், அது பர்ஃபெக்டாக பண்ணும் உங்களுக்கு. அது மாதிரி கரெக்டாக பண்ணி விட்டுடும் செல். கவனத்தோடு பண்ணணும். நீங்கள் கவனம் சிதறி விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் கவனத்தோடு நீங்கள் 1 மாதம் 5 கவுண்டிங் முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், வேறு எதனா இடத்துல கவனம் இருந்தால் கூட 5ஆவது கவுண்டிங் வந்தோடனே கை தானாக நின்றுடும். செல் உங்களை நிற்க வச்சிரும். உங்கள் உடம்புல பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணும் செல்லு. 6ஆவது போகும்பொழுதே 5 முடிச்சிட்டப்பான்னு மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த செல்லு சொல்லும், கம்யூனிகேஷன் கொடுக்கும். மைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். பாருங்கள், இப்போ 2 காலை ஒன்றா வச்சுருக்கிறாரு, 2 கைகள் சென்முத்திரை, உடம்புலேருந்து 45 டிகிரி பாருங்கள். ரைட், தலை ரைட், உடம்பு லெஃப்ட், லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் சென்டர். இப்போ கழுத்தின் மேல் பகுதி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தின் கீழ்ப்பகுதி 2 காலம் மடிச்சுக்கணும். ரைட் பாருங்கள், இது மாதிரி தான் ஒரு கால் மேலே ஒரு கால் ட்ராவல் ஆகணும். லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் சென்டர். கால் நீட்டிங்க. இப்போ கழுத்தின் கீழ்ப்பகுதி முடிச்சாச்சு. இப்போ மார்பின் மேல் பகுதி T1 to T6 ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் சென்டர். இப்போது மார்பின் கீழ்ப்பகுதி T7 to T12 ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட். குட். இப்போ நிலை 5, இடுப்பின் மேல் பகுதி L1 L2 L3 ரைட். இப்படி கால் கீழே வைக்கணும் பாருங்கள். மேல் கால் கட்டை விரல் கீழே வரணும், கீழ்கால் சுண்ட விரல் தரையில் பண்ணணும். இப்படி பட்டால் கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மகராசனத்தில். லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் சென்டர். காலை மாற்றுங்க. இப்போ இடுப்பின் கீழ்ப்பகுதி ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட் லேஃப்ட் ரைட். எக்ஸலண்ட். பாருங்கள், கொஞ்சமாவது அவர் கொஞ்சமாக நகுந்தார பார்த்தீங்களா? வாசக்காலுக்கெல்லாம் வரவே இல்லை பாருங்கள். அவர் பாருங்கள், ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி இருக்கிறார் பாருங்கள். அவர் இப்படித்தான் இந்த பயிற்சியை. இப்போ என்ன ஆச்சு அவருக்கு? பின்னாடி ஸ்பைனல் கார்டில் 2 வாசலையும் திறந்தாச்சு. 5 உயிர் முடிச்சு என்ன பண்ணிட்டார்? இப்போ பக்கவாக ஆக்டிவேட் பண்ணிட்டார். இப்போ தான் இந்த சைக்கிளிங் பண்ணணும். சைக்கிளிங் பண்ணுங்கயா. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெஸ்ட். எக்ஸலண்ட். இந்த மெத்தடில் தான் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் உண்மையான மகராசனம். இப்படி தான் பண்ணணும். ரைட். 1 நிமிஷம் உடம்பை கவனிக்கணும். இப்போ மகராசனம் 2 பாருங்கள், அப்படியே திரும்பணும். எப்படி இப்போ திரும்பினார் பாருங்கள், பக்காவா. 2 கை கீழே இருக்கணும், விரலால் நிற்கணும், முட்டியை தூக்கிடணும். முட்டியை தூக்கினா தான் லோயர் அப்டமன் தரையில் இருக்கும். முட்டியை தூக்கிட்டு ஷோல்டரை வந்து
நல்லா ஷோல்டரை வந்து ஃப்ளோரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் இதை பண்ணும்பொழுது ஷோல்டர் இவ்வளோ தூரம் தூக்கிடுவீங்க. ஷோல்டரை தூக்கக்கூடாது. ஷோல்டர் தரையோட தான் இருக்கணும். கீழேருந்து ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் தூக்கலாம், அவ்வளோதான். ஒரேடியாக தூக்கக்கூடாது. மகராசனம் 2ல் எல்லாருமே வந்து ஒரு 2லேருந்து 3 அங்குலம் கீழே வருவாங்க, அது நியாயம். இப்போது இடுப்பின் கீழ்ப்பகுதி ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர் பாருங்கள். அடுத்தது இடுப்பின் மேல் பகுதி ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். காலை கீழே வச்சுங்க. திருப்பி அந்த L4 L5 நல்லா டைட்டாக வச்சுங்க. ட்ராப்லர் அண்டு பெரிபெரல் ஆர்ட்டு. இப்போது மார்பின் கீழ்ப்பகுதி ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். இப்போ மார்பின் மேல் பகுதி காலை மாற்றிங்கயா, மாற்றிட்டிங்களா? ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். இப்போ கழுத்தின் கீழ்ப்பகுதி ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். கழுத்தின் மேல் பகுதி ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். இப்போ crocodile. 2 கையும் முன்னாடி வச்சுக்கிறோம். இந்த பயிற்சி என்ன பண்ணுறோம்? கண்களை திறந்துட்டு செய்கிறோம். கை பயிற்சி 6 நம்ம என்ன பண்ணோம்? கண்களை மூடிட்டு செய்தோமா? அங்கேயும் கண்ணை திறந்து தானே செய்தோம். இதுவும் அதே மாதிரி தான் இதுவும். ரைட். அதே 360 டிகிரி பாருங்கள். ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர். ரெஸ்ட், பேபி ஸ்லீப். இந்த பயிற்சி பண்ணும்போது காலை விரிக்கக்கூடாது. நீங்கள் காலை விரிச்சிட்டிங்கன்னா பின்னாடி கால் அடிக்கிறது கிராஸில் போய் அடிப்பீங்க. 2 காலையும் ஒன்றா வச்சுக்கணும். தொடையை ஷார்ட்டாக வச்சுக்கிட்டு, ஆமாம், அந்த பிட்டப்பகுதியை வந்து அடிக்கணும் அடிக்கணும். குட். பாருங்கள், மகராசனம் 2ல் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற இந்த வர்மா பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே இங்கே தான் இருக்குது. தும்மிக்காலம் இதோருக்கு பாருங்கள். மகராசனம் 2 நீங்கள் ஷோல்டர் தூக்காமல் முறையாக பண்ணிட்டீங்கன்னா கொரட்டை விடுறதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஸ்னோரிங் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். ஷோல்டரை தூக்கிட்டிங்கன்னா கொரட்டை அதிகமாக வரும். கொரட்டை பழக்கிறவங்களுக்கு மகராசனம் 2 சிறந்த பயிற்சி. தும்மிக்காலத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் தும்மிக்காலம். தும்மிக்காலத்தை ஆக்டிவேட் பண்ணால் கொரட்டை நின்றுடும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பள்ளம் இருக்குல்ல, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். அந்த பள்ளத்தில் நடுவரல் பக்கத்தில் 2 விரலை வச்சு இது பாருங்கள். அந்த இடத்த கொஞ்சம் இப்படி அசைக்கி விடுங்க ஒரு 3 முறை. 1 2 3 அசைக்கி விட்டுட்டு நைட்டு படுக்க கொரட்டை வராது. இந்த 3 விரல் ஆள்காட்டி விரல் டச்சே பண்ணக்கூடாது. ஆள்காட்டி விரல் டச்சே பண்ணக்கூடாது. நடுவரல் தான் ஆக்சுவலாக வேலை செய்வாங்க. ரைட். இந்த கதிர்காம வர்மம் அதுவும் வந்து கழுத்து காலர் போனோடு தொடர்பினை உடையது. அதுக்கப்புறம் கூம்பு வர்மம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. வந்து கூம்பு வர்மம்னா எதுன்னு சொன்னோம்? கூம்பு வர்மம் எங்கே பார்த்தோம்? இருதயம் மூச்சு பயிற்சியில் பார்த்தோம்ல. கூம்பு வர்மம் அன்னக்காலம் வயிற்றில், கிளிப்பிடர் வர்மம் தொப்புளுக்கு மேலே, நேர் வர்மம் நெஞ்சுக்குழி தான் நேர் வர்மம். இது இருக்கு இல்லையா, அந்த நேர் வர்மம் ருத்ராட்சம் கட்டுற இடம் அதுதான். உரிமைக்காலம் சொன்னல, சுகருக்கு சொன்னேன், அதுதான் அந்த உரிமைக்காலம். சடைப்பிடர் வர்மம் அது கீழே. இந்த முண்டல் வர்மம் பக்கவாட்டில், பல்ல வர்மம் இந்த ரிப்பு திரும்புதில்ல, இந்த 2 பல்ல வர்மம். இந்த அஸ்தி ஆமாம், அந்த அஸ்தி சுருக்கி வந்து குரோக்கடைல் பண்ணும்போது புரியுதுங்களா? ரைட். இப்போ மகராசனம்
ஒன்று பாருங்க, முதுகுத்தண்டில் மேலே சுழியாடி வர்மம், முடிச்சு வர்மம், கை சுருக்கி காலம், சிப்பி வர்மம், அந்த முதுகுத்தண்டுக்கு 2 பக்கத்தில் வருது, அதுதான். அதுக்கீழே நட்டல் வர்மம், நங்கனாம்பூட்டு, கச்சை வர்மம், வாயு காலம், ஆணிக்காலம் எல்லாம் முதுகுத்தண்டில் நேராக வரும். அதுக்கு கீழே அந்த 5 இது கொடுத்துருங்க பாருங்கள், கருணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துன்னல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு, அந்த 5 முடிச்சு 2 வாசல், நடுவில் இந்த 9 வர்மா பாயிண்ட். மகராசனம் 1ல். மகராசனம் 2ல் தான் இப்போ நம்ம பார்த்த வர்மா பாயிண்ட்ஸ்லாம் வந்து மகராசனம் 2ல். சரிங்களா? ரைட், குட். அடுத்தது பாருங்கள், உடலை தேய்த்து விடுதல், மசாஜ். இதில் தான் அதிகமான வர்மா பாயிண்ட்ஸு வேலை செய்யும். இருக்கிறதுலேயே இதில் தான் அதிகமான வர்மா பாயிண்ட்ஸ். பாருங்கள், உடலை தேய்த்து விடுதல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? உடலை தேய்ச்சி விடுறதுக்கு கடைசியாக